எல்லாருக்கும் உனக்கு இன்றைக்கி நடையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து போய் சாணி வாடுறான்னு சொன்னால் 7 மணி வரைக்கும் எரம மாடு மாடி தூங்கினுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனார் எங்கள் அப்பா. அவர் போய் காட்டுக்கு போயிட்டு சாணி வாட்டு வந்து பார்க்குற வரைக்கெல்லாம் 9 மணி ஆகிட்டுக்குது. என்னடா ஒன்றும் மருந்து போட சொன்னேன், எங்கள் அம்மா காட்டு சொல்லிட்டு போனேன், போடலடா அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் வந்து மருந்துட்ட போய் தூக்கின்னு போய் பார்த்தா சாயந்தரம் 6 மணி ஆகிட்டுக்குது. என்னடா மூதேவி இப்படி தூங்கி நின்றுட்டு 6 மணிக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு 2 திட்டி விட்டு, அப்புறம் எங்கள் அக்கா மக அசிகாவும் திருப்பினு வந்து சிந்து வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மருந்து. அதுதான் வந்து போடலான்ட்டு போய் பார்த்தா மொத்தமாக காஞ்சி போய்க்குது. அப்புறம் போய் அந்த பூச்செடியெல்லாம் இட்டுருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு பூவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பூவெல்லாம் எப்படி வந்திருக்கு, அதை போய் பார்த்துனாடா அசிகா அப்படின்னு எங்கள் அக்கா மகளுக்கு சொல்லியிருந்தா. அவள் போய் பிடிச்சின்னு தான் பூவெல்லாம் செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்ப வந்து காஞ்சி போகிற மாதிரி அதுக்கு வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. செடியெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து அவரைக்காய் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெங்களூர்லாம் கேட்டால் அவரைக்காய்னா அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதுவே ப்ராட் பீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷில். அதுக்கு வந்து ஃபுல்லாக மருந்தெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் அடிச்சுன்னு வீக்குனாக்கா அதில் கொஞ்சம் நல்லா காசு வருதா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மருந்து போட்டு வந்தால் சோறு இல்லைனா உனக்கு மோருடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. நானும் போட்டு பார்க்குறேன், 7 மணி ஆயிடுச்சு, போடவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போட்டு போகலாம் வாடா ஆச்சுக்கான்னு சொன்னால் மருந்து காலி ஆயிடுச்சு. போய் எடுத்துன்னு வந்து போடலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோச்சின்னு போயிட்டாங்க 2 பேரும். லாஸ்ட்டுக்கு நானே இருட்டினாலே போய் அந்த பையெல்லாம் இல்லாத கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க போட்டு அந்த இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பாய்.